சாதிக்க போகிற நாள் நண்பர்களே இன்னைக்கு. இந்த சாதனை சில பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். 1500 அடி உயரத்துல இருந்து நாம இப்போ இங்கே கொடி ஆடிக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு கண்ணில் கண்ணீரே வர வச்சிரும். How do you feel? நீண்ட தூர வேன் பயணம், ட்ரெயின் லேட்டு, ஹெவி ஸ்னோஃபால், ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ், இப்படி பல பிரச்சனையை தாண்டி இந்த சாதனையை நம்ம செய்ய போகிறோம். சின்ன மலையோ பெரிய மலையோ சிச்சுவேஷனும் கிளைமேட்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். 12500 அடி உயரத்தில் இருக்கிற கேதர்கந்தா மலையுடைய டாப்புக்கு போகிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு என் கூட வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் நம்ம வெறும் யூடியூபர் மட்டும் கிடையாது. கேங் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி யார் யாரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களோட ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மகாராஷ்டிரால உள்ள ஹரியர் ஃபோர்ட், ஹரிச்சந்திரகட், அப்புறம் பிரம்மகிரி மலை, இந்த 3 மலைக்கும் ட்ரெக்கிங் கூட்டு போறோம். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ, அந்த டேட்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ, கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. Neighbor, look! It's almost here! Oh, here we go! I haven't showered! இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் ஜனவரி 1ஆம் தேதி 2024. ஊரே நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்க நாங்கள் காட்டுக்குள்ள நாங்களும் நியூ இயர் தான் கொண்டாடினோம். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா, காட்டுக்குள்ள கேக் கிடைக்காதனால எங்க கைடு ராகியை வச்சே கேக் கிண்டி இருந்தாப்ல. என்ன எழவியாது, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் நாங்கள் கேக் தான் வெட்ட போறோம்னு நினைச்சோம். அந்த நேரம் பார்த்து என்ன கையில் கிடைக்குதோ அதை வச்சு கேக் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தாப்ல. வந்த கேங்ல முக்காவாசி பேர் போர்வையை பொத்திட்டு டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டாங்க. இந்த குளிர்ல என்னடா வரும்? ஏன்னா குளிர் -15 கிட்ட இருக்கும். ஆனாலும் நாங்க கொஞ்சம் பேர் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு 1ஆம் தேதி மலையோடைய உச்சிக்கு போக போறோம். அதாவது சம்மிட் டே. இன்னைக்கு ஒரு நாளுக்காக தான் ரொம்ப நாளா பிளான் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ 2 மணிக்கே எல்லாரும் எந்திரிச்சாச்சு. காலங்காத்தால 3 மணி போலயே நம்ம டிராவல் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னைக்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்கான பயணம் தான். ஏன்னா மலை உச்சிக்கு போறோம் இல்லையா. வெளியில வந்து பார்த்தா ஸ்னோஃபால்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அழகா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால செம்ம என்ஜாய்மெண்ட் ஆயிருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே ஸ்னோ ஐயோ இருட்டில் விழுக்குது. பகலில் விழுந்தா சபையா இருக்குமே. ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் இங்கே வந்து லைட் இல்லை, ஒரு ப்ரோவுடைய ஹெட்லைட்டு முகத்தில் அடிக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து பயங்கரமாக அடிச்சு எனக்கு ஏறுமா என்னன்னு கூட தெரில. அவ்வளோ சந்தேகமாக போயிட்டு இருக்கு நிலவரம். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஏறி இன்னும் முடிவோடு தான் இருக்கோம். நாங்கள் ஸ்னோவை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஸ்னோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அங்கேயே லைட் அடிங்க. ஓய் சூரியன், எப்போ வருவீங்க? உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியான சோம்பேறி சூரியனே இருக்காப்ல. இனிமேல் தான் சூரியனே வராரு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு. நான் கூட சீக்கிரம் வந்துட்டேன். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் டாப்புக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல வந்து செம்ம அழகாக இருக்குது. அங்கே போய் நின்று நான் வியூ பாயிண்ட் காட்ட போகிறேன். இப்போ தாங்க நான் எல்லாத்தையும் கலட்டினேன். செம்ம அழகு. இன்னைக்கு நாளே அற்புதமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க நாளே. இதெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கா. நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரணும். வாங்க நண்பர்களே. ஐயோ வேற லலித், நாங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் தனியாக ஒருத்தன் ஒரு பாறையை நோக்கி போயிட்டு இருக்கான் பாரு. அது நான் தான், ரெட் கலரில். நீங்கள் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ தானே கை கட்டுறது? லலித்துக்கு செம்மையா இருக்கு. வேற லெவல் வேற லெவல். 12500 அடி உயரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அங்கிருந்து நமக்கு யாரோ சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேகங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபைனலி விடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சன் ரைஸ் ஆயிடுச்சு. கஷ்டத்துக்கு எல்லாம் ஒர்த்து ப்ரோ. ஆமாம், அற்புதமான விஷயம். வர பாத் வந்து டெரிபிள். பட் அதுக்கப்புறமா இருக்கிறது அந்த உச்சிக்கு போகணும். இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் வந்ததே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த உச்சிக்கு போகும்போது இன்னும் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. அந்த உச்சிக்கு இப்படியே போயிடணுங்க. அதுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது. பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் ஒரு டீ பாயிண்ட் இருக்குது. அங்கே டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கு மேலே தான் உச்சி. இங்கெல்லாம் சாய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இங்கே ஒன்று நின்றுக்கிறீங்களா? Okay, there's a very tight and very tough and hard track. Okay, and very dangerous point there. सबको वो कर दो एक बार.
நம்ம அண்ணன் என்ன சொல்ற அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்லோவா ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க, இப்படி போனீங்கன்னா மலை உச்சிக்கு போக முடியாது, இங்கிருந்தே திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே நம்மளை கூட்டு போற கைடு உங்களால முடியாது திரும்பி போங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னொன்னு, நாங்க பல தடைகளை தாண்டி வந்திருக்கோம், பொறுமையா தான் ட்ரெக் பண்ணி போவோம், பட் அவங்க புரிஞ்சுக்கல. அதை நம்ம தமிழ்நாட்டில இருந்து அவ்வளோ தூரம் இதுக்காகவே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டு திரும்பி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மலை உச்சிக்கு போறேன், என் கூட யார் யார் வரீங்கன்னு நம்ம டீம்கிட்ட கேட்கும்போது கூட சில பேர் வரேன்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் ஒரு டீமா சேர்ந்து கைடு பேச்சையும் மீறி மேலே போக ஆரம்பிச்சோம். சில நேரங்களில் கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கும், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்திருக்கு. அப்பெல்லாம் நாங்கள் திரும்பி வந்துட்டோம், நாங்கள் மலை உச்சிக்கு போகல. அப்போ நான் மட்டும் போயிட்டேன், மற்றவங்க எல்லாரையும் சேஃபாக கீழே அனுப்பிச்சாச்சு. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கும்போது திரும்பி போக யாரும் விரும்பல, அதனால நாங்கெல்லாம் உச்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் நம்ம எல்லாரும் குட் பீப்பிளா? இல்ல நம்மளால முடியுமா? என்ன சொன்னாலும் நாங்க போவோம், அவ்வளவுதான். ஆமா, ஆக்சுவலா இவ்வளவு தூரம் வந்திருக்கு, அதெல்லாம் சொல்லி திந்துற ஆளு, பட்டு திந்துறவன். Exactly. Here stay. Every people is here. Stay. Okay. And there's going only good person, not very good, not bad person going there. So you saw how we came, right? You saw Not going there. Bad person, only good person going there. Okay, sit and like my views and see every mountains. Okay, sit here. Only going there good peoples. Good. உனக்கு நல்ல அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படியே போடு. நாங்கள் மேலே ஏற மேகங்கள்லாம் இருண்டு பயங்கர ஒரு மாதிரி கோரமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கிளைமேட் பயலுக்கு நம்மளோட விளையாடுறதே வேலையாக போச்சு. நாங்கள் எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மலை உச்சிக்கு ஏறணும்னு ஆர்வப்பட்டு போகிறோமோ அப்பெல்லாம் பயவுள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சிருது. இந்த கைடுங்களும் அதை பார்த்துட்டு விட மாட்டேங்கிறேன். டிசம்பர் மந்த் மட்டும் கைடுங்க வந்து சும்மா சொன்னாங்க, அது பேச்சு கேட்காம நாங்கள் மேலே ஏறணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தப்ப பயங்கரமாக மேகம்லாம் இருட்டிக்கிட்டு ஸ்னோஃபால் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்துட்டு கீழே இறங்க சொல்லிட்டாங்க எல்லாரையும். நானும் தடுக்கலை, வேணாம் விட்டுட்டேன். ஆனால் நான் மலை உச்சிக்கு போயிட்டு தான் திரும்பி வந்தேன். எங்க இருக்கீங்க? ஒரே ஸ்னோஃபால், திரும்பி போக சொல்றாங்க எல்லாரையும். ஸ்னோஃபால் பயங்கரமா இருக்கு, மேலே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் என்னால் முடியுங்க, நான் கண்டிப்பாக வருவேன். ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ். நம்ம மலையில் ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உயரம் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாகும். அதில் ஒன்று ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம கடல் அளவு உயரத்திலே இருந்தவங்க, அதாவது மலை அடிவாரத்தில் வாழ்ந்தவங்க, நம்மள மாதிரி ஆளுங்க திடீர்னு மலை உச்சிக்கு போகும்போது நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, 3000 அடி உயரத்துக்கு மேலே உள்ள மலையை நீங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது, அதாவது கரெக்டாக அந்த 3000 அடி உயரத்தை நீங்கள் தாண்டி மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு மூச்சு அதிகமாக வாங்கும், தலைவலிக்கும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், உடம்பு ரொம்ப சோர்வாகும். இதுக்கு காரணம் மேலே ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம கீழே அதாவது தரமட்டத்தில் இருக்கும்போது ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், அதை சுவாசிச்சே பழகினவங்க திடீர்னு 3000 அடி உயரத்துக்கு மேல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிஜன் கம்மியாகும் போது நம்ம உடம்பு அதுக்கு சீக்கிரமே அடாப்ட் ஆகாது. அதனால அதிகமா மூச்சு வாங்குவோம், நிறைய காத்த உள்ள சுவாசிப்போம், அது மூலியமா ஆக்சிஜன் நமக்கு அதிகமா கிடைக்கும். எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதனால சில பேருக்கு இது உயிரே கூட எடுத்துரும். அப்படிதான் வெள்ளையங்கிரி மலை, அகத்தியர் மலை, இந்த மாதிரி நம்ம ஊர்ல 3000 அடி உயரத்துக்கு மேல உள்ள மலைகள்ல ட்ரெக்கிங் பண்ணி சில பேர் இறந்துட்டாங்கிற நியூஸை நம்ம கேட்கிறோம். இதுக்கு ஒரே சொல்யூஷன், ரொம்ப வேகமா ட்ரெக்கிங் பண்ணாம முடிஞ்ச அளவு நம்மளால எந்த அளவுக்கு முடியுங்கிறத பார்த்து பொறுமையா ட்ரெக்கிங் பண்ணணும். இன்னொன்னு, எங்கேயாவது ஸ்டே பண்ணிடணும். எவரெஸ்ட் ஏறுறவங்களுக்கு கூட கேம்ப் 1, கேம்ப் 2, கேம்ப் 3 இருக்கு. ஸோ அந்த கேம்ப்ல எல்லாம் தங்கி உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆன பிறகுதான் மலை உச்சிக்கே கூட்டு போவாங்க. இந்த மலை 12500 அடி உயரம். அதனாலதான் இந்த மலையை பங்கா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூடாகத்தா லேக்ல வந்து தங்குறது, அடுத்து பேஸ் கேம்ப்ல தங்குறது, அப்புறம் தான் மலை உச்சிக்கு போறது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிறது காரணம் இதான். இது மட்டும் காரணம் இல்லை, வேறு சில காரணங்களும் இருக்கு. திடீர்னு அதிகமா ஏற்படுற பனிப்பொழிவு, அப்புறம் பனிச்சரிவு, அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் வேறு சில காரணங்களால கூட நமக்கு மலையில ட்ரெக்கிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். நம்ம ஊர் மலைகள்ல பாத்தீங்கன்னா காட்டுத்தீ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. குரங்கணியில ஒரு இஷ்யூ நடந்துச்சு பாத்தீங்களா. இப்ப ரீசெண்டா கூட உத்தரகாண்ட்ல சஹாஸ்ட்ரா ட்ரால் ட்ரெக் போறதுக்கு பெங்களூர்ல இருந்து வந்த கொஞ்சம் பேர் மோசமான வெதரால அதுல 9 பேர் இறந்துட்டாங்களாம். நாம ட்ரெக்கிங் பண்ண போற மலை சின்னதோ பெருசோ கிளைமேட் நினைச்சாதான் அன்னைக்கு வந்து நாள் நமக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல பிடிக்காத மாதிரியோ மாறுறதுக்கு காரணமா இருக்கும்.
இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேட் எவ்வளோ மோசமாக மாறினாலும் நான் சமாளிச்சிருவேங்கிற தைரியமும் அதை எதிர்கொண்டு நம்ம முன்னாடியே தயாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு போகிற ட்ரெக் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா 12,500 அடி உயரத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம 11,000 அடி உயரத்தில் இருக்கோம். ஒரு 1000 அடி தான் ஏற போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஆபத்தான பயணம். இது எல்லாத்தையும் தாண்டி என் கூட வந்தவங்க எல்லாரும் என்ன நம்பி வந்திருக்காங்க. எவ்வளோ மோசமான சூழ்நிலை ஆனாலும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடணும்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி மோசமான சம்பவம் எதுவும் மேலே நடக்கலை. அதுக்கு பதிலாக அற்புதமான ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு மேலே காத்திருந்துச்சு. அது என்ன நீங்கள் போக போக பார்ப்பீங்க. 3 வாரம் நாங்கள் கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் அங்கே வெறும் 15 மினிட்ஸ் தான் பார்க்க விட்டாங்க. உடனே எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. ரிஸ்க்கெல்லாம் இல்லை, போகிறத பார்த்தா ரிஸ்க் மாதிரிலாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கைடு நான் சொன்னல ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். கைடு வந்து ஃபஸ்ட்டு பயமுறுத்துவாங்க. இப்போ தான் நம்ம வந்து மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இல்லை என்னால் போக முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை பார்த்தாலே அவங்க புரியும். சரி இவங்க ஏதோ பண்ணுவான், ஓரளவுக்கு நடப்பான்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனை மாட்டிக்க கூடாது. பாதியில் நிப்பாட்டிட்டு திருக்கீழே கொட்டுறது சிரமம் இல்லையா. அவங்க வேலை சிம்பிளாக முடியும். அதனால் முடியாது, போக முடியாது, கஷ்டம், நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீன்லாம் நம்மக்கிட்ட நடக்கவே நடக்காது. கேங்காக நான் 4 பேர் ட்ரிப்பு கூப்பிட்டு போனேன்னா அங்கே கைடுங்க சொல்கிறதையும் அங்கே லோக்கல் பீப்புள் சொல்கிறதையும் கேட்டு அடங்கி நிற்பேன். இதே நம்ம தனியாக ட்ரிப்பு போவோம் இல்லையா, அப்போ யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு என்னை பற்றியும் என் உடம்பை பற்றியும் தெரியும். என்னால் எவ்வளோ முடியும்னு தெரியும். அந்த இடத்துல யாராவது வந்து உன்னால் போக முடியாது, இது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா ஏற்றுப்பேன். சும்மா ஏதாவது சொல்லி என்னைய டிகிரேட் பண்ணாங்கன்னா எதை யாராலையும் இந்த மலை எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா, நான் இந்த மலைக்கு மொத்தம் 6 தடவை வந்திருக்கேன். முதல் தடவை ஒருத்தன் வந்தான், அவனுக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது. 2வது தடவை ஒருத்தன் வந்தான், அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். 3ஆவதா வந்தவனுக்கும் அதே தான். ஆனால் 4ஆவதா ஒருத்தன் வந்தான் நண்பர்களே. ஓம் நம சிவாய. அவனுக்கு இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரியும். என்ன பிரச்சனை வரும், எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு. பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமான மலை கிடையாது இது. பட் ஆனால் நம்ம இயற்கையை நினச்சி கொஞ்சம் பயப்பட தான் வேணும். ஏன்னா எப்போ எப்படி மாறும் தெரியாது. மோசமான நேரத்தில் நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நம்ம உயிரே போயிடும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிப்ரவரி மந்த் ஃபுட்டேஜ். பிப்ரவரி மாதம் ஃபுல் ஸ்னோவாக இருந்துச்சு, செம்ம அழகாக இருந்துச்சு. என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைமிங்கில் வர சொல்வேன். இந்த 3 மாதம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்களே விஷுவலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏன்டா வர்றீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ பாருங்க இந்த அழகை, இந்த இருக்கான் பாருங்க என் தலைவன். இவன் நான் பார்க்கறதுக்காண்டி தான் அவ்வளோ தூரத்தில் வந்து வரோம். இன்னும் டாப்பில் தான் சிவன் இருக்காரு. சில விஷயங்கள் இருக்குது. போனோட வரும்போது நான் ஐமேக்ஸ் மீடியா கொடியை வச்சுட்டு போயிருந்தேன். அந்த கொடி இருக்கான்னு தெரில. இப்போ நம்ம நிற்கிறது வந்து கேதர் கந்தா. அதாவது கேதர்னா சிவன், கந்தானா தொண்டைன்னு அர்த்தம். கேதர் கந்தானா சிவனுடைய தொண்டை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சிவனுடைய தொண்டையில நம்ம இருக்கோம். நம்ம சன்ரைஸை பார்த்துட்டோம், செம்ம அழகாக இருக்குது. இங்கிருந்து பார்க்குறது இன்னும் டாப்புக்கு போகணும். ஸோ மற்றதெல்லாம் டாப்பில் போய் நான் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறது ரெடியாக இருக்காங்க. For your wonderful guidance, thanks to our guide, thanks to Mr. Kamal, thanks to your entire group having brought to me this trek. 2024 இந்த வருடத்துடைய முதல் சூரியன். அந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆகும்போது மலை உச்சியில் இருப்போங்கிற மாதிரி தான் பிளானு. பட் நாங்கள் ஸ்லோவாக ட்ரக் பண்ணி போகிறனால சூரியன் ஆல்ரெடி உதிச்சிட்டார். ஆனால் செம்ம அழகாக இருந்துச்சுங்க இங்கேருந்து இந்த வியூவை பார்க்குறது. சுற்றி ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன் தான், மரங்கள்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா மரங்கள், மலைகள் எல்லாத்தையும் விட நம்ம மேலே உயரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இங்கே நீங்கள் நிற்கும் போது என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இன்னும் முடியல, நம்ம இன்னும் பீக்கே போல. இப்போ தான் இந்த மலையோடைய கால்வாசி வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஏறி வரும்போது சறுக்குனா ஒரு ப்ராப்ளம். பட் இப்போ நாமளாக சறுக்க போகிறோம். அவர்கள் நம்ம டீம்மேட்டை காப்பாற்ற சறுக்கி பார்ப்போம் என்ன நடக்குது. உண்மையிலே சறுக்குதியா? உண்மையிலே சறுக்குது. செம்மையா இருக்குங்க, இது வேற லெவலுங்க. சிஸ்டர் உங்களால முடியும். சேர்ந்து வந்துருவோம்.
ப்ரோ ரியல் ஸ்னோ ட்ரெக்கிங் தான் ப்ரோ. அங்க வைங்க இது பாரு புல்தர தான் இதுல கால் வை. இங்க கால் இப்படி வைங்க ஸ்டிஃபா நிக்குதுங்க. இப்படி என்ன பாருங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு ஆளை கூட்டினது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுது. முடியும் உங்களால முடியும். கால் எப்படி வச்சிருந்தா கால் வலிக்காது இதுல கால். இங்க பிடிங்க. இந்த கை பிடிங்க. என்னை பிடிச்சிக்க, உங்களை விட்டுற மாட்டேன். டாப் ஸ்னோ மாதிரி இருக்கு. நோ இங்க இருங்க ஜி இங்க இருங்க. முன்னாடி பாத கால் இருக்குல்ல, அதுல முள்ள அப்படி நறுக்குன்னு சொருகி அப்படிதான் அப்படி சொருங்க. இப்படி நடக்குதாங்க பெஸ்ட். போயிடலாம். குச்சியை வைங்க. குச்சியை வைங்க போங்க. இப்படி வைங்க காலை. நான் எப்படி கால் வச்சுனா அது மாதிரி வச்சு நடங்க. இது பெட்டரா இருக்கு. வாங்க சைடு வைச்சா அப்படியே வச்சு நடங்க. வாங்க முடியும் உங்களால முடியும். பொறுமையா வாங்க அண்ணனுங்க, நாங்க இருக்கோம். பொறுமையா வாங்க. வந்துருவீங்களா நீங்க? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் சைடாக வாங்க பாப்போம். உங்களை விட்டுறவே மாட்டோம். நீங்க என் கையை நல்லா பிடிச்சிங்க. வாங்க. அவ்வளோதான். நீங்க கீழே மட்டும் பாருங்க, உயரத்தை பார்க்காதீங்க. முடிஞ்சு போச்சு. இங்கிட்டு வாங்க, கொஞ்சம் சைடாக வாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகணும். நல்லா குத்துங்க. அவ்வளோதான். கீழே மட்டும் பாருங்க, மேலே பார்க்காதீங்க. ஏறுங்க. ஒரு காலத்துக்கு நொறுக்கு சொருங்க. எங்க வச்சாலும் சரி சொருகிடணும் கரெக்டா. அதுக்கு தான் ஸ்பைக் மாட்டி இருக்கிறது, முள்ளு. அவ்வளோதான். சுகந்தி சாதிக்க போறாங்க. சாதிக்க போறவங்க. ஆமா. பச்சையை நறுக்குன்னு சொல்லுங்க. ஏறுங்க. சரி வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க, வண்டி ஹெல்ப் பண்றேன். உட்காரலாம் வேணாம், நீங்க நில்லுங்க. உங்களால முடியும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தான் வாங்க. சுகந்தி இங்கே பாருங்க, உங்களால் முடியும். கேமரா பார்த்து சொல்லுங்க, உங்களால் முடியும்னு. என்னால் முடியும். அடுத்த ஸ்டெப் அங்கே ஸ்டாப். அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் சைடாக போகணும். அங்கே சைடாக போயிடலாம். சைடாக போகணும். இல்லை அப்படியே மேலே போய் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். பிடிங்க. குச்சி அவ்வளோதான். குச்சி பிடிங்க. இங்கே பார்த்துவீங்க இந்த இடத்துல. வாங்க. அவ்வளோதான். அப்படி பிடிங்க. அவ்வளோதான். அந்த இடம் வந்துடலாம். கொஞ்சம் சைடாக நடங்க. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா போயிடலாம். அவ்வளோதான். அப்படியே சைடாக நடங்க. வாங்க, இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சைடு வாங்க. வந்துட்டீங்க ஜி. அதான் படிக்கிற மாதிரி டாப்புக்கே வந்துட்டீங்க. அவ்வளோதான். அப்படியே காப்பாற்றி கூட்டு போங்க. நான் மற்றவங்க அப்படியே வாங்க. அவ்வளோதான். இந்த சைடு வாங்க. என் சைடு வாங்க. இப்படியே வாங்க. இல்லை போயிடலாம். அங்கே உட்காந்துடலாம். அவ்வளோதான். உங்களை விட மாட்டேன். நீங்கள் விழுந்தாலும் என் மேலே தான் விழுவீங்க. உங்களை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். போங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், பயப்படாமல் போங்க. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் பஞ்ச் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் ஸ்னோவில் உள்ளே போயிட்டோம். சிஸ்டர் கை விட போகிறேன். சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர், இங்கே பாருங்க. கைதட்டு. இங்கே பாருங்க, வேற லெவலுங்க நீங்க. அக்னி சிறகு. கொஞ்ச நேரத்தில் மரணம் பயத்தை கண்ணில் கட்டிட்டீங்கடா. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். கீழே சொன்னோம் இல்லையா, நம்ம சார் பாருங்க சிங்கம் மாதிரி வந்துட்டாருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது டாப்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாப்பு ரீச் பண்ணிடுவோம். மை தேங்க்ஸ் டு கமல். என்னை வந்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்க. என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தீங்க. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இங்கே தான் நண்பர்களே ஒரு பெரிய சீனே நடந்துச்சு. என் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணால் அந்த அச்சீவ் பண்ண விஷயமே மொதல் ஸ்டெப்பு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? இந்த மலையை நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது கைடிங்கெல்லாம் போட்டு என்னை தாளிச்சு எடுத்துட்டாங்க. இப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கேமரா எடுத்தால் அடங்கி பேசுகிறாங்க, கேமராவை காமிக்காமல் இருந்தால் பயங்கரமாக பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது? நான் கவனித்த வரைக்கும் இங்கே உள்ள கைடுங்க வந்து ரொம்ப அதிகமாகவே, அதாவது எங்களுக்கு கிடைச்ச கைடுங்க மட்டும் ரொம்ப அதிகமாகவே டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வேலை சீக்கிரம் முடியணும், அதனால் சீக்கிரம் கீழே போங்க அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஹை ஆல்டிடியூடில் இருக்கும்போது கைடுங்க பேச்சை தான் கேட்கணும். ஆனால் சும்மா ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இப்போ மேலே கூட்டு போயிட்டு திரும்பி கூட்டு வர்றது வந்து நியாயமானது இல்லை இல்லையா? அதனால தான் நம்ம தமிழ் பீப்புளை நான் கூட்டு போனவங்க எல்லாரையும் நான் சேஃபாக மேலே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி நான் ஒரு கேங்காக கூப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் மட்டும் தனியாக வந்தப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, எல்லா கைடுங்களும் பயங்கரமாக கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக நம்மளை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. புதுசா பார்த்தல எங்க பவரை
இன்னொன்று நானுமே கொஞ்சம் தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க அவங்ககிட்ட. நான் சவுத் இந்தியாவுடைய முக்கியமான மவுண்டன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், மகாராஷ்டிராவுடைய முக்கியமான மவுண்டன்ஸையும் நாங்கள் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு மகாராஷ்டிரா மவுண்டன்ஸ் எல்லாம் பேபி மவுண்டன்ஸ், இங்கே நீ பார்க்கறது தான் அதுங்களுடைய அப்பா மவுண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. Maharashtra mountains baby mountains, and here's a father. Father means Father and father. Father and mother. Here is a challenge mountain. Oh, I want to go all mountains. அதுபோக ரேகிங்லாம் நடக்கும். சத்தியமாக நம்ம இங்கே உள்ள கைடுங்களோட போட்டி போடும்போது நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். ஏன்னா இவங்களாம் செம்ம ஸ்ட்ராங்கு, சின்ன வயசுலேருந்தே மலை ஏறி பழக்கமானவங்க. நம்மளும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. எல்லா கைடையுமே நான் குத்தம் சொல்லலை. சில கைடு வந்து உங்களை டீக்ரேட் பண்ணி எப்படியாவது இந்த இடத்த விட்டு கீழே போகணும், டென்ட்டில் போய் இவங்க தங்கணும் தான் பார்ப்பாங்க, மலையில் உங்களை இருக்கவே விட மாட்டாங்க. இந்த கைடுங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட உயரத்தை நாங்கள் ஏறி வந்து உட்காந்துருந்தோம். அங்கே தான் நண்பர்களே நம்ம ஃபியூச்சரே தெரிஞ்சிச்சு. இங்கே வாங்க ஃபியூச்சரை காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொரு இடத்தையும் காமிச்சாப்புல பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க நண்பர்களே, அப்பா மவுண்டன் என்ன, நம்ம அதனுடைய தாத்தா மவுண்டனையே கம்ப்ளீட் பண்ணுவோம். There Kinnur Kailash. Which one is the Kinnur Kailash? Mid snow. Mid snow. Yeah. That's the Kinnur Kailash. Kinnur Kailash. That's சொர்க்கரேணி. நினைச்சேங்க அதாங்க தலைவன், அதாங்க சொர்க்கரேணி அந்த இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மொத்த மலையும் இங்கே தாங்க இருக்குது, எல்லா மலையும் இங்கே தான் இருக்குது. முடிக்கிறோம், ஒவ்வொன்றா முடிக்கிறோம், ஒவ்வொருத்தராக போய் முடிக்கிறோம். கின்னூர் கைலாஷில் ஆரம்பிச்சு திரௌபதி கடன் ஆரம்பிச்சு கின்னூர் கைலாஷ்லேருந்து எல்லாமே முடிக்கிறோம். ப்ரோ நீங்கள் பார்க்குற சுற்றி பார்க்குற எல்லா மலையும் ஒவ்வொரு மலை. ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கு பாருங்க கின்னூர் கைலாஷ் மலை. அந்த மலை ரொம்ப ரேரு, சிவனுடைய 3வது கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மலையை. கைலாஷா கிடையாது, கின்னூர் கைலாஷ் வேற. கின்னூர் கைலாஷ் வந்து அது நிறைய பேர் வீடியோவை எடுத்து போடல, நிறைய பேருக்கு தெரியாத இடம். ஆனால் ரொம்ப ரேரு, போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் ஆலோ பண்ணுவாங்க. நம்ம கின்னூர் கைலாஷ் அந்த மவுண்டனுக்கு அங்கிட்டு இருக்கு. அப்புறம் இதெல்லாம் இருக்கு. சொர்க்கரோகிணி இந்த இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே ஹைட்டா, அதுதான் சொர்க்கரோகிணி. அப்புறம் இது கீழே இருக்கிறதெல்லாம் பிரம்மத்தாள் அப்படின்னு ஒவ்வொன்று நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுமே பீக்கை பார்க்கறது கஷ்டம், ஆனால் இங்கேருந்து எல்லா பீக்கையும் பார்க்கலாம். ஒர்த்து பருமா ஆனா இன்னைக்கு தாண்டா மேலே ஏறிருக்கேன், அதுக்குள்ளே எப்படிடா வர? வீட்டுக்கு கால் பண்ணி சூப்பரா இருக்கா மாமா, அடுத்த உடனே கூட்டு போறான். அவன் இதுலயே வருவான்னா நான் தான் பயந்து விட்டு வந்துட்டான். நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்க? அதான் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன். ஹலோ சரியா கேக்கலடா, ஓவர். இங்கே கரகரனுங்குது, ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா, ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது, ஓவர். இது சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, மலை உச்சியில டவர் கிடைக்குங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ஆனா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். சில பேர் அதை வச்சு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க ஜியோ வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நெட்டு கிடைக்கும், டவரும் கிடைக்கும். பிஎஸ்என்எல் வச்சிருந்தீங்கன்னா காட்டுக்குள்ள நல்லா நெட்டு கிடைக்கும், டவரும் கிடைக்கும். பிஎஸ்என்எல் வச்சிருந்தவங்ககிட்ட தான் நம்ம போன்லாம் வாங்கி பேசிட்டு இருந்தோம். ஆனா நீங்க ஏர்டெல் வச்சிருந்தீங்கன்னா காட்டுக்குள்ள கிடைக்காது. அப்ப சிட்டில கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா சிட்டிலையும் கிடைக்காது. ஆனா விளம்பரம் மட்டும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து போன் பேசுற மாதிரி விளம்பரம் பண்ணிக்குவாங்க. ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது? எவனாச்சும் காட்டுக்குள்ளேயும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அவன் காதை கடிச்சு போடுறேன். கிறுக்கியலுக்கு பிறந்தவங்க சொல்லுடா அன்பரசே. அட வீட்டுக்கு புறப்பட்டு வாடோ. ஆந்தவே ஹாப்பி நியூ இயர். டாப்பை நெருங்கி வந்துட்டோம். சில இடங்களில் வழுக்கிற மாதிரி இருக்கு, ஐஸ் எல்லாம் இருக்காங்க. பாருங்க, பார்த்து போங்க. போயிடலாம். செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம், கிட்ட வந்துட்டாங்க. பல தடங்கள் தாண்டி இந்த இடத்துக்கு வரோம். வந்துட்டேன்டா. இந்த உலகத்துக்கு மேல நான் இருக்கேன். 12,000 அடி மேல. விழுந்துடாதரா மயங்கி, இங்கிட்டு வா. இன்னும் மேல வரலையா? இவங்க தான்டா இருக்கு, அந்த இருக்கு பாரு. இந்த சன்லைட் வந்து என் ஃபேஸில் படுறது செம்ம அழகாக இருக்குங்க. சூரியனை பார்த்து ரசிச்சுட்டு பிரமிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சமிட் நெருங்க போகிறோம். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமிட் வந்துடும். போட்டு ஆட்டோ ஞாபகம் இருக்குது. இந்த தடவை பாருங்கள் இன்னும் டபுளாக இருக்கும். இங்கே நடந்து போகிறவங்க என்னத்தையாவது ஒன்று இப்படி தள்ளி விட்டாங்கன்னா அது அப்படியே உருண்டு அப்படியே கீழே வரைக்கும் போகுதுங்க.
வரைக்கும் கீழே வரைக்கும் போகுது வரைக்கும் அப்படியே போகுது. நான் வந்து லோக்கல் கைடாகவே மாறிட்டேன். லோக்கல் காஸ்டியூமை போட்டுட்டு செல்லியே 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 ஆராம்சேன்னு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, நல்ல ட்ரெயின் ஆயிடுச்சு. இந்த மலை எனக்கு சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. சம்மிட்டுக்கு இன்னும் 5 நிமிடங்களே இவ்வளோண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உச்சிக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி கேதர்கந்தா கம்ப்ளீட் ஆக போகுது. சூரியன் திரும்ப வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நமக்காண்டி டாப்பு கிட்ட நெருங்கும் சூரியன் திரும்ப வந்துட்டாரு. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளால மேலே போக முடியும். வந்துட்டோம். கத்துனா எனர்ஜி போயிடும், கத்தாமலே என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. மலை உச்சியில் நம்ம இப்போ டாப் கிட்ட நெருங்கிட்டோம். இந்த வெற்றிக்கு சில வினாடிகள் முன்னாடி பல பேர் சோர்ந்துருவாங்க. அந்த மாதிரி தான் டாப்புக்கு கொஞ்சம் கீழே நிறைய பேர் வந்து ஏற முடியாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே நாங்கள் போகிற வழியில் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களால முடியாமல் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் அவங்கள முடிஞ்ச அளவு பூஸ்ட் பண்ணி மேலே கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு என் தங்கச்சி மாதிரி இருந்தாங்க. உங்களால் முடியும், பொறுமையாக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 4-5 வார்த்தை சொன்ன உடனே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க டீமும் கைடு விட்டுட்டு போயிட்டாங்க போல. நம்மள முக்கால்வாசி பேர் வெற்றிக்கு பக்கத்தில் போய் கிவ் அப் பண்ணிடுவோம். ஆனால் இன்னும் ஒரு 4 ஸ்டெப் வச்சா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே நமக்கு தெரியாது. யாராவது ஒரு ஆள் வந்து இங்கே பாரு 4 ஸ்டெப்பு தான் இருக்குன்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரியும், ஓ இவ்வளோ தானா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. கிட்ட வந்து உட்காந்துருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க கைடு விட்டுட்டு போயிட்டாப்புல. கொஞ்ச நேரம் நாங்கள் கூட கூட்டிகிட்டு கொஞ்சமாக பேசிக்கிட்டே நடந்து மேலே கூட்டிகிட்டு போகிறோம். பார்த்தா கைடு பார்த்துட்டு ஓடி வந்து பிடிச்சி கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. கைடே சொன்னாலும் உங்களுடைய தோல்வியை நீங்கள் ஒத்துக்கவே கூடாது நண்பர்களே, என்றைக்குமே. ஐமேக்ஸ் ஃபேமிலியில் இங்கே ஒருத்தவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. பேர் வந்து நிஷா. அவங்களால வந்து ஏற முடியலன்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க. பட் வி வில் கோ. அவங்களுக்கு யா இல்லை, கண்டிப்பாக நாங்கள் டாப்புக்கு போயிடுவோம். கொஞ்சம் நேரம் அவங்களோட உட்காந்து பொறுமையாக கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். அண்ட் வந்து சூரியன் அப்படியே மூஞ்சிலே அடிக்குது படாருன்னு. நிஷாவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க மேலே உச்சிக்கு. வெறி ஆகிட்டாங்க இன்னைக்கு உச்சிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஷா காட் அ கூஸ் பம்ப்ஸ். Yes, coming. ஒரு வழியாக நாங்கள் மலை உச்சிக்கு வந்துட்டோம். 12,500 அடி கம்ப்ளீட்டட் நண்பர்களே. ஃபைனலி நாம சம்மிட் வந்துட்டோம் நண்பர்களே. Thank you Shiva, thank you my guide, thank you my subscribers and thank you to all. 12,500 அடி உயரத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். चलो बहुत लेट हो गया. समिट में एक साथ में तो ले लेते. ஸ்னோஃபால் விழுந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல போன ரொம்ப வெயிலும் பாறையுமா தான் இருந்துச்சு. பட் இப்போ செம்ம ஸ்னோ. ஒரு கஷ்டமான மலை உங்களை மறுபடியும் இந்த பக்கமே வரவே விடாத மாதிரி பண்ணாது. திரும்பவும் பல மலைகளுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். அப்படி தான் இந்த மலைக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. How do you feel? What? Huh? Okay. This is your first trek, huh? Oh, great. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெக் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் பல பேருக்கு பல விதமான உணர்ச்சி. This mountain is the basic and you good. Really great. I am also go Everest. Yeah. மலை உச்சிக்கு வந்தீங்கன்னா சின்னதாக கற்களான ஒரு சின்ன கோயில் கட்டியிருப்பாங்க. அதுதான் பீக்கு. 12,500 அடி பீக்கு அதுதான். அதை தாண்டி சின்னதாக பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகுங்க, செம்ம அழகு. சுற்றி எல்லா மவுண்டன்ஸும் தெரியும். அது போக அது ஒரு பயங்கரமான உணர்ச்சி. அந்த மலை உச்சியில் நீங்கள் நின்று பார்க்குறது. நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களாலையும் முடியும் அப்படின்னு மலை உச்சிக்கு வந்ததுனால. அவனுக்குள்ள அது கொடி மாதிரி இருக்குது, அதான் பீக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுன்னு பீக்குன்னு நினச்சிட்டோம். போய் பார்ப்போம். ஃபைனலி கேதர்கந்தா மலையோடைய டாப்பில் நம்ம இப்போ இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 12,500 அடி உயரத்தில் நம்ம இருக்கோம். இந்த உயரத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி சரியான மலைகள், எல்லாமே ஸ்னோ மவுண்டன்ஸ். அவங்க கிடக்குற நம்ம மயிலாண்டி. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஐயோ வருதா, விண்ட் வருதா, சன்னு வராதா, ஏன்டா தாக இதுக்கெல்லாம்
ஆனால் சூரியன் கிளைமேட்டும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி நம்ம மேலே உச்சிக்கு போகும்போது. பட் சூரியன் எங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. ஓய் சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே பாருங்கள், இதெல்லாம் மவுண்டனுங்க, எப்படி மேகங்கள் மறைச்சிருக்குது. அண்டு இந்த இடம் எண்டு கிடையாது, அந்த லாஸ்ட் தான் எண்டு. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்காரு, சிவன் இருக்கார் அங்கே நிம்மதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். ஸோ சிவனை தேடி போயிட்டு இருக்கோம். சிவன் அங்கே இருக்காரு, தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை போய் தொந்தரவு பண்ண போகிறோம். வாங்க சார் வாங்க. நான் எத்தனையோ இடங்கள்ல சிவனை தேடி போயிருக்கேன். முதல் முறையாக ஸ்னோவில் சிவனை தேடி போயிட்டுருக்கேன். திரும்பி ஏன் மூஞ்சில் அடிச்சு காற்று இங்கிட்ட தான் அடிக்குது. மூஞ்சில மட்டுமா அடிக்கிறீங்க, எங்கள் மூஞ்சில அடிக்கிறீங்க. நீ பண்ணுற சேட்டையில் நாங்களும் தான் நான் பாதிக்கப்படுறோம். பார்த்து சறுக்கணும்னு வச்சுங்களேன். அப்படியே பார்த்தீங்களா ஐஸ்லாம் இருந்துச்சு, அப்படியே ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. சர்க்கராகினி சீக்கிரமே வரேன் உன்னை பார்க்க. அந்த மலைக்கு வாய் இருந்தது, சும்மா சும்மா நோட்டாத ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் ப்ரோ. இங்க இருந்து பார்த்தா நம்மளுடைய ஃபியூச்சரே தெரியுது நண்பர்களே. வந்துட்டோம் வந்துட்டோம். சொர்க்கராகினி, பிளாக் பீக், கின்னூர் கைலாஷ் வரேன். மொத்த பேரையும் இந்த வம்சம் ஒன்று வரேன். என்ன இதுக்கே மூக்கு ஒழுகி பேடு வந்து நின்றுட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் எந்த நிலைமையில போக போகிறோம். வந்துட்டான் நண்பர்களே. அங்கே பாருங்க, அங்கே தான் சிவன் இருக்காரு. ஃபைனலி சிவனை தேடி வந்துட்டேன் நண்பர்களே. ஏய் இங்க பாருங்கடா, இங்க பாருடா, இங்க பாருடா, என் கூடயே பாருடா. நல்லா இருக்கா? மறந்து போய் பார்க்குறோம். வந்துட்டோம் நண்பர்களே. கொடியை காட்டி ராக்கிங் பண்றானுங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சாஸ்கே. மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குது. சொர்க்கராகினி சின்ன சின்ன மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம முடிக்கிறோம். அதெல்லாம் ட்ரைனிங் ஆயிரும். சொர்க்கராகினி சின்ன மவுண்டன், எங்களுக்கு சின்ன மவுண்டன், எங்களுக்கு சின்ன மவுண்டன் தான்யா. நீ இப்போ பேசுவோம், அங்கே போமா தான் தெரியும். அந்த வீடியோ வர்றதுக்குன்னு கொஞ்சம் நாளாகும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பல மவுண்டன்ஸ்லாம் முடிச்சிருவோம். அண்ட் இப்போ நம்ம சிவன் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு தடவை காமிச்சிட்டேன், இன்னொரு தடவை. ஓகே, ஆல்ரெடி சிவனே வந்து சூடேசி கரெக்டாக வச்சுட்டார். எங்கேயோ கலந்துருச்சு, தொங்கிட்டு வருது. ஆஹா, செம்ம ஜில்லுன்னு இருக்கு கைஸ். கால் எப்படி இருக்கு, மரத்துருச்சுல? எனக்கெல்லாம் உணர்வே இல்லை. என்ன காத்திருக்கோம். நார்மல் காட்டனா? ரைட். அரே பாய், உள்ளன் சாக்ஸ் கூட போடல அவர் முறையாக ஃபாலோ பண்ணாமல் மேலே ஏறி வந்திருக்காரு. எப்படியும் சாக்ஸே 2 லேயர் போடணும். இப்பெல்லாம் இருக்குடா, உள்ள கிடக்குடா, எடுத்து போடாம வந்துட்டா. ஐயோ பத்திக்கிச்சு கொடுங்க. ஒரு குருவி வருது. நீ அப்படியே என் கூட வா. வரேன். நீ கூட வா, அங்கே வந்துட்டு கொடுத்துரு. வாங்க நண்பர்களே, நான் உனக்கு காமிக்கிறேன். வாங்க நண்பர்களே, எல்லாரும் வந்தா போகலாம். எங்க போகலாம்? அவ்வளோதான். ஓகே, இங்கே வச்சிருவோம். அவனை இங்கே வைப்போம், வேற ஒரு இடத்துல. அது அவர் கையில் கொண்டு போகிற ஸ்டிக்குன்னு. இருங்க, நான் மாட்டி தரேன். மண்ணலி போடுறீங்களேன்னு சொல்கிறாப்ல. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்துட்டோம். நீங்கள் பாருங்க, இந்த இருக்காரு ஸ்னோவில் 12,500 அடி உயரத்தில் சிவன் நிம்மதியாக தியானம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வரணுன்னா பல போராட்டங்கள் தாண்டி நீங்கள் வரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம இல்லை உங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே கிட்ட போய் பார்க்கலாம். சாக்ஸோட கோயிலுக்குள்ளே போகணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. விறுவிறுன்னு பிடிக்குதுங்க அப்படியே. இங்கே பாருங்க நண்பர்களே, உள்ள வந்து சிவலிங்கம் இருக்குது.
ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது. அதோட வேணா பாருங்கள், ஒரு சின்ன செடி மாதிரி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குல்ல. இங்கே ஹனுமார் கொடி வச்சுருக்காங்க. எனக்கு காலெல்லாம் சாக்ஸ் தான் அமுங்குது. இங்கே ராமர் கொடி வச்சுருக்காங்க. இங்கே நேஷ்னல் ஃப்ளாக், இங்கே நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது, தேசிய கொடி. ஆமையா 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 5 மினிட் கூப்பிட ஆரம்பிச்சார் அவர். இதே ஃபுட்டேஜை அவர் வருஷனில் நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ நம்ம வருஷன்லையும் பார்க்குறீங்க. ப்ரோ இல்லைனா கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட முடியாது. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேக் கேர் பண்ணி அது ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இன்னொரு பாயிண்ட் அவரோட வெறி என்னதான் வெறியாக இருந்தாலும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். இப்போது ஒரு 2-3 பேர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தரை ஏற்றி விட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கி போகிறாரு, இன்னொருத்தரை ஏற்றி விட்டுட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு ஆளால் ஒரு வாட்டியே ஏற முடியாது. ஆனால் இவர் வந்து 2-3 வாட்டி ஏறி இறங்குறாரு. கண்டிப்பாக இவரோட ஸ்டாமினாலாம் நமக்கு வராது. சூப்பராக இன்னும் நிறையா அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக. அண்டு இந்த முதல் நாள் இது உங்களோட முதல் 2024 உங்களோட முதல் அச்சீவ்மெண்ட். நோட் பண்ணிங்களா? 2024 நம்ம இந்த டாப்ல நின்று 2 பேர் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். தலையில எழுதிருக்கு. ஆனா அதுக்கு நிறைய தடங்கள் வந்தது. பட் என்னதான் ஒரு தடங்கள் வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, 2 பேருமே எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம மாட்டோம். டாப் 2 கிலோமீட்டர் சீனுக்கு லிட்ரல் ஒரு வீடியோ டெபிக்ஷன் வேணும்னா இந்த மலை தான். வரோம் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர். நான் நிறைய சீன்ஸை கட் பண்ணிட்டேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் நிறைய ஃபுட்டேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் போட முடியாது, வீடியோவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நாங்கள் அது மட்டும் இங்கே பண்ணலை. நாங்கள் இங்கே வந்ததோட சும்மா இல்லை, சாலை கிராமம் கொண்டு வந்திருந்தோம். ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கி அதை மலை உச்சியில் வச்சோம். அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது, அதை பற்றி நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் தனியாக நான் வீடியோவை போடுறேன், அங்கே போய் பார்த்துக்குங்க. அந்த கோயிலுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணோம். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் அங்கே தான் பார்ப்பீங்க. இந்த இடத்துக்கு மொத்தமாக 6 தடவை 117 பேர் சேர்ந்து போனோம். 117 பேரும் சேஃபாக திரும்ப வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கடைசி ஃபுட்டேஜ். கடந்த சாணியை போட்டு போயிருக்கும் போல கொடுத்துட்டான். ஒரு கூடு கொடுத்துட்டான். இயற்கைப்படுத்த ஷாம் வந்து முத்தம் கொடுப்பார்ல, அந்த மாதிரி கொடுத்து முடிவு பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து சங்கரியோடைய ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஃபைனலி இது வந்து 6வது தடவை டாப்புக்கு போயிட்டு கீழே வந்து இறங்கியாச்சு. சேஃபாக போயிட்டு நாங்கள் வந்து எல்லா டீமோடு வந்துட்டோம். இந்த மலை வந்து இயற்கையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு மலை ஏறுறோம் இறங்குறோம் அப்படின்னா இயற்கையும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவோம். சின்ன மலையோ பெரிய மலையோ நம்ம உயிரோடு திரும்பி வரணும்னா அது இயற்கை கையில் தான் இருக்குது. எங்கள் இது வரைக்கும் சேஃபாக பார்த்துக்கிட்ட இந்த இயற்கை அன்னைக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ரொம்ப எமோஷனலாகவும் இருக்குது. இங்கே போகிறப்ப எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டோம். ஸ்னோ இருக்கும்போது நான் பார்த்துட்டேன், ஸ்னோ இல்லாதப்பவும் பார்த்துட்டேன், அப்புறம் மழை பெய்யும்போது பார்த்துட்டேன், ஹெவி ஸ்னோலையும் பார்த்துட்டேன். ஏற முடியாமல் திரும்பி போனவங்களாம் இருக்காங்க சில பேர் நம்ம டீம்லேயே. நிறைய வேறு ஊருக்காரங்களோடலாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பல எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு இந்த மலை எங்களுக்கு. அண்ட் நிறையா லேர்னிங்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இதோட இது முடிய போகுது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் திரும்பவும் இங்கே வருவோம். போகலாம் நண்பர்களே. இப்போ தமிழ்நாட்டுக்கு கிளம்ப போகிறோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த 12,500 அடி ட்ரெக்கிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. நமக்கு கைடு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இயற்கையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நம்ம மனசும் தைரியமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் போயிட்டு சேஃபாக திரும்பி உயிரோட வர முடியும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து தான் இந்த ட்ரெக்கிங் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ராவலுக்கு வந்து எத்தனையோ பேர் உயிரே விட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேஃபாக திரும்பி வந்துட்டோம். எல்லா வகையான மக்களையும் மீட் பண்ணியாச்சு நண்பர்களே. சிலர் இந்த இடத்த என்ஜாய் பண்ணாங்க, சிலர் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆனால் என் கூட ட்ரிப் வந்தவங்கலாம் இந்த இடத்துக்கு திரும்ப வருவாங்களான்னு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக வருவேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவேன். ஏன்னா தீர்க்க வேண்டிய பழைய பாக்கி ஒன்று இந்த இடத்துல இருக்கு, ஸ்வர்கரோகிணி. அடுத்த வருஷம் அந்த மலையோட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கேன். வரும்போது பயங்கரமாக வரும்.